இதுல இவங்க பண்ண கேவலமான விஷயத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா, வண்டாரி தமிழ்மணியோட மொத்த குடும்பத்தையும் காலி பண்ணதான். ஆக்சுவலா வண்டாரி தமிழ்மணி யாருன்னு பாத்தீங்கன்னா, மதுரை மாவட்ட தெற்கு பொறுப்பாளர். 2016 திருப்பரங்குன்றத்துல 2016 சட்டமன்ற எலெக்ஷன்ல நாம் தமிழர் கட்சி சார்பா நின்னவர் தான் வண்டாரி தமிழ்மணி அப்படின்னு. கட்சிக்காக ஆயிராவது உழைச்சவர். தன்னோட சொந்த பணத்தை செலவு பண்ணி பல மேடைகள், பல மீட்டிங், பல தெருமுனை கூட்டம் போட்டவர். இவருகிட்ட பாத்தீங்கன்னா இந்த துரைமுருகன் இருக்கான்ல, அவன் கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு போயிருக்கிறான், நகையை வாங்கிட்டு போறான். ஆக்சுவலா ஒரு நகை கடை வச்சிருக்காரு, தமிழ் நகை கடை அப்படின்ற பேர்ல ஒரு நகை கடை வச்சிருந்தாரு. அந்த கடையில போய் நகையை வாங்கிட்டு போயிருக்கான். நீங்க நகை வாங்கிருக்கீங்க, அந்த நகையை கொஞ்சம் திருப்பி கொடுங்க, இல்ல பணத்தையா கொடுங்க அப்படின்னு சொல்லி துரைமுருகன் கிட்ட போய் கேட்கும்போது அந்த நாய் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, என்ன போய் இவ்வளவு தொல்லை பண்றல, இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு அவங்க நம்பரையும் அவங்க மனைவியோட நம்பரையும் இந்த சுத்தி இருக்கிற மத்த அந்த அவங்க கூட அந்த அல்ல கைங்க பிச்சைக்காரன் நாய்ங்க இந்த பரதேசி பர்நாடங்க சுத்திட்டு பண்ணாங்களா அவங்ககிட்ட எல்லாம் நம்பரை கொடுத்து அவரை பத்தி தப்பு தப்பா பேசு, இந்த வண்டாரி தமிழ்மணி பத்தி தப்பு தப்பா பேசுறது, அவங்க குடும்பத்தை தப்பு தப்பா பேசுறதுன்னு அவர் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இந்த விஷயம் பெருசாகி அவர் அந்த தமிழ் நகை கடைன்னு வச்சிருந்தாருல, கடைசியில் அந்த நகை கடையை வித்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டாடா ஏஸ் மாதிரி வாங்கி ஓட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி குடும்பத்துல ஒரு பெரிய பிரச்சனை மொத்த தொழிலும் முடங்கி கடைசியில அவங்க மனைவி மன உளைச்சலால சூசைடே பண்ணிக்கிட்டாங்க. ஒரு சூசைட் பண்ற அளவுக்கு ஒரு குடும்பத்தையே கார்னர் பண்ணி டார்ச்சர் பண்ணவன் தான் இந்த துரைமுருகன். துரைமுருகனும் அவங்க கூட இருக்கணும். இதுக்கு சீமானும் உடஞ்சேதான். இவனுங்க எல்லாரும் சேர்ந்து வண்டாரி தமிழ்மணி மொத்தமா அழிச்சிட்டானுங்க. அந்த வண்டாரி தமிழ்மணி பாத்தீங்கன்னா இன்பத்தமிழன், தமிழ்நிலா அப்படின்னு 2 குழந்தைகள் இருக்காங்க. அந்த 2 குழந்தைகளையும் தாய் இல்லாம அனாதை ஆக்கிட்டு இவனுங்க மத்தவங்களை பாடம் எடுத்துருக்கிறான், நாம தான் உலகத்தின் ஆக சிறந்தவர்கள் அப்படின்னு. ஆனா உங்களை மாதிரி கேவலமான பிரிவுலாம் வாய்ப்பே இல்லடா.